வாழ்க வளமுடன், இவ்வையகத்தில் நலமுடன். ஒளித்திரட்டின் ஒளி உருவ பயணத்தில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்துடைய சிறப்பு என்ன, குலதெய்வ பரிகாரம் ஏன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இத்தகைய தருணத்தில். ஒருத்தவங்களுக்கு குலதெய்வம் இருக்குது அப்படின்னா, ஒரு சில கிராமத்தில் சின்னதாக ஒரு கல்லை வச்சு அதில் பட்டையை போட்டு அதில் அகல் விளக்கு வச்சு குலதெய்வமாக கும்பிடுவாங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில மரத்தடி ஏரிக்கரையோரம் வச்சு குலதெய்வமும் வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ இந்த குலதெய்வ வழிபாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு மொட்டை எடுக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி சடங்குகள் இருக்கும். அப்புறம் குலதெய்வ அபிஷேகம், ஆராதனை, விளக்கு பூஜை என்றும் சிலது இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் எந்த சுபகாரியமே ஆகலை, தடையாகவே இருக்குது அப்படின்னா, குலதெய்வத்தில் மொட்டை போட்டால் அது தடைகள் நீங்கி அவங்களுக்கு சுபிட்சம் ஏற்பட்டு அவங்க வீட்டில் மங்கள காரியங்கள் ஏற்படும். ஒரு வீட்டில் திருமண தடை ஏற்பட்டுகிட்டே வருது அப்படின்னா, ஒரு ஜோதிடரை போய் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல சொல்லக்கூடியது குலதெய்வ வழிபாடு, ரெண்டாவது சொல்லக்கூடிய பித்திருக்கள் தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பித்திருக்கள் தோஷம் கழிக்கணும், நீங்கள் செய்யணும். அப்போ எங்கே போய் செய்யணும்னா, ராமேஸ்வரம் போய் செய்யுங்க. வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் சொந்த பந்தெல்லாம் சேர்ந்து போய் போகணும்பா. அப்போ குலதெய்வ வழிபாடுனாலும் மொட்டை போடணும், எல்லாரும் சேர்ந்து போய் மொட்டை போட்டு வழிபாடு பண்ணால் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் அப்படின்னா, அறிவியல் ரீதியாக அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, எல்லார் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றல் என்ன அப்படின்னம்னா, இறை அருள் ஆற்றல், குலதெய்வத்துடைய ஆற்றல் கிடைக்கும். அப்போ நல்ல ஒரு சர்க்குலேஷனில் ஃப்ரெண்ட்ஸ், சொந்த பந்தம் அப்படி எல்லோரும் அந்த மொட்டை போகிற ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. வரும்போது போய் பேசுவாங்க, என்னப்பா உன் பொண்ணுக்கு கல்யாணம் முடியலையா, உன் பையனுக்கு கல்யாணம் முடியலான்னு கேட்கும் பொழுது, ஆமாம் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், அலைன்ஸ் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அவங்க சரி இங்கே கூட ஒரு அலைன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி வேகமாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதுவே ஒரு பரிகாரமாகி அந்த மொட்டை போட்டதுடைய பரிகாரத்தின் பலன் அறிவியல் பூர்வமாக அப்படி கிடச்சிரும். ஆன்மீக பூர்வமாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பகை நீங்கி நட்பு வளர்ந்து நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் என்பது பொருளாகும். இதுதான் குலதெய்வத்துடைய மகத்துவம். அப்போ குலதெய்வத்தை நம்ம கட்டாயம் வழிபாடு செய்யணும். அவங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது எல்லா பங்காளியும் மாசி மாதம் சிவராத்திரிக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது எல்லா பங்காளியும் அந்த இடத்துல ஒன்று கூடுவாங்க. அப்போ எல்லா பங்காளி கூடும் பொழுது ஒவ்வொரு பங்காளி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகும் பொழுது அது மூலமாகவும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும். நம்ம பங்காளி தானே, என்னுடைய கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குப்பா, வா வேலைக்கு போ, வேலைக்கு வா, என் கம்பெனி சென்னையில் இருக்குது, வெளிநாடுகளில் நான் ஒர்க் பண்ணுறேன், என் பையன் வெளிநாட்டில் தான் வேலை பார்க்குறான், அவன்கிட்ட சொல்லு, அவன் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலை கிடைக்காத பரிகாரமும் குலதெய்வத்துக்கு போனால் கிடைச்சிடும். நம்ம ஒருத்தர் நட்புவட்டத்து மூலமாக அறிவியல் பூர்வமாக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணுங்கிறது தான் அந்த காலத்தில் பெரியவங்க குலதெய்வ வழிபாடு வச்சுருக்காங்க. அவர்களுக்கு என்று ஒரு குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வம்ங்கிறது நம்மளுடைய பின்னோக்கி நம்மளை பயணித்து வந்துக்கிட்டே இருக்கிறது. அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறதுனால ரொம்ப முக்கியமானது. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது எப்படி செய்யணுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒளித்திரட்டின் ஒளி அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், நலமுடன்.